வணக்கம் கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறேன் அப்படி கேட்டிங்கன்னா இன்ட்டுக்குள்ளுக்கு வந்து பார்த்தாலும் தெரிஞ்சுக்கிறோம் பழைய வரைக்கிறேன். அதாவது என்ன அப்படின்னா பார்த்தாலே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். லிம்போ பார்ட் 1 அதான் கைஸ் இப்போ வந்துட்டு பண்ண போகிறோம். ஸோ வாங்க இன்ட்ரோவில் பேசிக்கிட்டு இருக்காமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். போகிறதுக்கு முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் போட்டு போயிடுங்க. ஸோ அடுத்த ஒரு போயிடலாம் ஓகேங்களா. வீடியோக்குள்ளே வந்துட்டு போயிடலாம் ஓகேங்களா. வாங்க போகலாம். ஸோ கைஸ் இப்போ இன்ட்ரோ எங்கடா அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா, ஸோ இன்ட்ரோ வந்துட்டு என்ன சொல்கிறது, நான் நேற்று வீடியோ கேங்ஸ்டர் ஃபைனல் பார்ட் வந்து சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா. இது மாதிரி நான் வந்துட்டு புள்ளி வந்துட்டு போட ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா அந்த இம்போ அப்படின்னு புள்ளி டெவலப் பண்ணுற ஒரு முயற்சியில் இந்த ஸ்டோரேஜ் அவ்வளோ எனக்கு பத்தலை. ஸ்டோரேஜ் இருந்துச்சு, ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி வைப்போம் அப்படின்ட்டு வச்சுருந்தேன்னா தெரியாமல் இந்த இன்ட்ரோ நம்மளோட இன்ட்ரோ இருக்குல்ல, அதையும் சேர்த்து தெரியாமல் டெலீட் பண்ணி விட்டேன் பைத்தியக்கார மாதிரி. ஸோ அதனால தாங்க அடுத்த வீடியோ இல்லைனா அடுத்த வர வீடியோவில் இன்ட்ரோ வந்துட்டு உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ வாங்க இப்போ வந்துட்டு கேம் பிளேக்குள்ளே போயிடலாம். என்னடா இது இது இழுக்க முடியுமா? இழுறா சங்கிலிக்காது பேய். இது இழுத்து அது மேலே போகணுன்னு நினைக்கிறேன். ஓகே கேஸ், இப்போ வந்துட்டு அப்படியே குதிக்கும் போது பார்த்தீங்களா, கோட் ட்ரெய்லரில் தளபதி ஒரு கயிறு வச்சுட்டு குதிப்பார்ல, அது மாதிரியே இருக்கு. இப்போ நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, இதுவும் ஒன்றாடா அப்படின்னு, அதாவது இதுவும் ஒன்றாடா அப்படின்னு. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு போட்டில் வந்துட்டு டைட்டானிக் கப்பல் மாதிரி உட்காந்து ஏறிட்டு இருக்கோம். இது டைட்டானிக் இல்லை, இருந்தாலும் அப்படி நினச்சிப்போம், நம்ம நினப்பு தானே வாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு நாம் போயிட்டே இருக்கோம். அப்படியே எந்த எல்லை எவனுமே தடுக்க முடியாத வேகத்தில் போயிட்டுருக்கோம். என்னடா சொல்லிகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ என்ன பேசுறதுன்னு தெரியாமல் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான். ஓகே இப்போ வந்துட்டு இது மேலே ஏற முடியலையே, நல்லா பண்ணுறது. ஓகே அங்கே போயிட்டு வந்து முடியலை கைஸ், முடியலை. ஓகே இப்போ வாங்க இப்படி போயிட்டு ஓடி போய் முடியலை கைஸ். அந்த போட்டில் ஒன்று இழுக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் பிடிச்சி இழுக்கணும்னு நினைக்கிறேன். இதோ அங்கே கீழே ஏதோ ஒரு இழுக்க முடியுது கைஸ். ஆமாங்க கைஸ். என்னடா இந்த கேம் ஆல்ரெடி ஆடிட்டியான்னு கேட்டிங்கன்னா, ஆடலை. ஒரு என் ஃப்ரெண்ட் ஆடிட்டு இருக்கும்போது பார்த்தேன் கைஸ். அவன் வந்துட்டு ஒரு மிஷன் கைஸ், அதாவது ஒரு உலகமே திருப்பி போடுற மாதிரி ஒரு மிஷனை வந்துட்டு இந்த கேமில் தான் வந்துட்டு வரும். அப்படியே உலகமே இப்போ நம்ம ஒரு லெவலில் அறுத்தோம்னா அந்த வேர்ல்டே திரும்பிடும், தலைகீழாக மாறிடும். அந்த மாதிரி ஒரு மிஷன். வாய்ஸ் கொடுக்கும்போது வேறு சவுண்டு கொடுக்குறான். அதான் அந்த மாதிரி ஒரு மிஷன். அதில் தான் வந்துட்டு நான் பார்த்தேன். என் ஃப்ரெண்டு ஆடிட்டு இருந்தாங்க. ஓகே இப்போ வந்துட்டு நம்ம அப்படியே போயிட்டே இருக்கோம். ட்ராப்பா இது? சரி வாங்க போவோம். ட்ராப்பு தான் கீஸ். இப்போ வந்துட்டு இந்த ட்ராப் என்ன பண்ணுறது, வாட் வில் ஐ கேன் டூ. தொண்டை வேறு ஒரு மாதிரி கட்டிக்கிச்சு கீஸ், அதனால் உங்களுக்கு வந்து வாய்ஸ் வந்துட்டு கொஞ்சம் டெரராக இருக்கலாம். எங்கே போகலாம், ஓடி போய் குதிக்கலான்னு பார்த்தா முடியல. இப்போ இந்த லிவரை இழுக்க முடியுமா காய்ஸ்? லிவரை இழுக்க முடியுது, போடு. வந்துட்டேன்டா, ஓடி போய் குதி காய்ஸ். இந்த லிவரை அப்படியே ஒரு செகண்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே இப்போ நாம் இங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடி தள்ளி போயிடுச்சு. 2 அடினா எப்படி சொல்கிறதுன்னு தெரில, ஒரு 2 சென்டிமீட்டர் அப்படின்னு நினச்சிப்போம். அப்படியே வந்துட்டு போயிட்டே இருப்போம். இங்கே என்னடா இது, ஏதோ கற்பம்பூச்சியை மாட்டி வச்சுருக்கீங்க கையத்தில். புள்ளி ஆனிவர்சரி எடிஷன். அது வந்துட்டு இனி ஏன்னா இந்த வீடியோவுக்கு வாய்ஸ் கொடுத்து முடிச்சுட்டு வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு இந்த புள்ளி ஆனிவர்சரி எடிஷன் இருக்குது பார்த்தீங்களா,
அது வந்துட்டு டவுன்லோட் பண்ண போகிறேன். நிறைய லிங்க்கெல்லாம் போய் டவுன்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எதுலையாவது ஒன்றுலையாவது கிடைக்குமோன்னு தெரில. ஓகே, அங்கே இதில் வந்துட்டு ட்ராப்பில் வந்துட்டு மாட்ட வைப்போங்க. எனக்கு இந்த கேமோட நாலேஜ் வந்துட்டு கொஞ்சம் இருக்குது. அதனால இந்த கேம் வந்துட்டு நான் முடிச்சிடுவேன். ஐ மீன் ஃபினிஷ் பண்ணிடுவேன். ஸோ அதனால் யாரும் இவன் ஆல்ரெடி ஆடி விட்டான் என்று நினைக்க வேண்டாம். அப்படியே நாம் வந்துட்டு போயிட்டே இருக்கோம். என்னடா இது, ஏற முடியல. ஓகே கேஸ், ஏறியாச்சு. வாங்க. ஐயோ வந்துட்டான் யார், பாலாங்கல். என்னதுடா இது, பாறாங்கல்ல ஸ்பைக்கெல்லாம் இருக்குது. ஒரு வேறு பாறாங்கல் புள்ளிங்கோவாக இருக்குமோ? ஏன்னா புள்ளிங்கோஸ் தான் கேஸ் இந்த ஸ்பைக்கு. மண்டையில் கலரு என்ன கலர்லாம் அடிச்சு வச்சுருப்பானுங்க. இந்த வீடியோ யாராவது பிள்ளைங்க பார்த்தோன்னா, இவன் யார் டிரைவன், நம்மளே கலாய்க்கிறேன், இதுங்கடா சாமானே அப்படின்னு வந்துட்டு வந்துடுவானுங்க. ஸோ வாங்க. ஓகே, இப்போ வந்துட்டு அங்கே கயிறு இருக்குது கேஸ். அங்கே கயிறு ஓகே கேஸ், குடிக்க முடியல, கயிறில் குதிக்க முடியல. என்ன பண்ணுறது எந்த தெரியா வரல. அதான் இப்போ எல்லாம் செய்வேன். ஓகே கேஸ், இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸை வச்சு இந்த கயிறில் ஏறினா இப்போ என்ன யூஸு? ஒருவேளை இந்த மரத்து மேலே ஏறி பார்ப்போம். இருங்க, இப்போ இந்த கயிறு இன்னும் சும்மா வச்சுருக்க மாட்டானுங்களே, இவனுங்க ஏதாவது வச்சுருப்பானுங்க கேஸ். எனக்கு இந்த கேமோட நாலேஜ் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதனால் இந்த கேமை பற்றி எனக்கு கொஞ்சம் தெரியும். நான் வந்துட்டு இதை இவன் ஆல்ரெடி ஆடி வச்சுருக்கான். அதனால வந்துட்டு நமக்கு இது புரியலை அப்படின்னு வந்துட்டு உங்களுக்கு வந்து தோணலாம். ஆனால் நான் இந்த கேமோட நாலேஜ் காரணமாக தான் இந்த கேமையும் வந்துட்டு நான் சீக்கிரமாக முடிச்சிட்டேன். இது வந்துட்டு ஒரு ஐயா கீழே உழுந்து செத்துட்டேன் கேஸ். அப்படியே தண்ணியிலே குதிப்பேன்னு பார்த்தா கீழே உழுந்து செத்துட்டேன். ஸோ அதுதான் இந்த ஒரு 7 பாட்டில் முடிச்சிடலாம் கேஸ். 7 பாட்டில் முடிச்சிடலான்னு தான் நினைக்கிறேன். எவ்வளோ பெரிய கேமுன்னு தெரில, 7 பாட்டிலே முடிச்சிடலாம் தானே எனக்கு சரியாக தெரியல. ஸோ வாங்க, இப்போ வந்துட்டு இது மேலே ஏறி ஓகே கேஸ். இப்போ வந்துட்டு ஏறி நான் வந்துட்டு எந்த இடத்துலையும் கட் பண்ணல, ஏன்னா இதில் கட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால வந்துட்டு கட் பண்ணல. ஓகே கேஸ், ஏறியாச்சு. இங்கேருந்து இங்கே ஏறி அங்கேருந்து அங்கே ஏறி இந்த மரத்தை தள்ளி விட்டு ஓகே தேவையில்லாத வேலை பண்ணிட்டேன் கேஸ். என்னென்னா நான் ஏறிட்டு திரும்ப ஏறினேன், ஐ மீன் இறங்குறேன். ஓகே கேஸ், இப்போ வந்துட்டு வாங்க இறங்குவோம். ஓகே இப்போ வந்துட்டு இங்கே குதிச்சாச்சு. ஐயையோ விழுந்துட்டேன். அப்பா நல்ல வேலை, எந்த உயிர் சேதாரமும் ஆவலை. ஓகே, இப்போ வந்துட்டு இங்கே தண்ணி தான் இருக்குது. ஓகே கேஸ், எனக்கு ஒரு ஐடியா. எனக்கு இந்த கேமோட நாலேஜ் கொஞ்சம் அதிகம் கேஸ். அதான் கேஸ் திரும்ப சொல்கிறேன், இவன் போய் சொல்கிறான்னு நினைக்காதீங்க. ஸோ வந்துட்டு இதை வந்துட்டு தள்ளி விட்டு என் ஃப்ரெண்ட் ஆடி நான் பார்த்துருக்கேன். ஆனால் இது சரியாக ஞாபகம் இல்லை. நாலேஜ் அதிகம். என் ஃப்ரெண்ட் ஆடி நான் பார்த்துருக்கேன் கேஸ். ஃப்ரெண்டு இந்த மிஷன் ஆடும்போது நான் வந்துட்டு அவங்க கூட இருந்தேன். ஸோ அதனால வந்துட்டு எனக்கு வந்துட்டு தெரியும். இதுக்கப்புறமா என்ன நடக்க போகுதுன்னு தெரில. அங்கே மேலே எதுக்கு ட்ராப் வச்சுருக்கானுங்க, தெரியலை. எதுக்கு வச்சுருக்கானுங்க? ஓகே, ஐயோ யாரா நீ? இருங்க, இவனை வச்சு கொஞ்சம் ஃபன் பண்ணுவான். அங்கே ஏதோ சவுண்டு கேட்குது கைஸ், டொக்கு ஏதாவது. இவனா தான் அங்கே சமையல் செய்கிறானா? ஏதோ சவுண்டு கேட்குது கைஸ் அங்கே. இருங்க என்ன போய் பார்ப்போம். ஓடு கைஸ், இப்போ எனக்கு ஞாபகம் வருது. என் ஃப்ரெண்ட் ஆடிட்டு இருக்கும் மாதிரி இப்படி தான் அந்த ஸ்பைடரு காலை வச்சு இந்த ட்ராப்பில் வச்சு அந்த ஸ்பைடரோட காலை வந்து ஐ மீன் அந்த காலை வந்துட்டு ப்ரோக் பண்ணுவான். ஐ மீன் உடைப்பான். ஓகேங்களா? ஸோ இந்தாடா கரெக்டாக இறக்கி சாவு. ஓகே கேஸ்,
மொத்தமாக 3 கால் இருக்குது இந்த ஸ்பைடருக்கு. அந்த 3 காலையும் நம்ம உடச்சி விட்டோன்னா ஓகே. இப்போ வந்துட்டு வாடா வாடா வாடடே வாடா. இன்றைக்கி உங்கள் காலை பதம் பார்க்காம விட மாட்டேன்டா. சாகு போ, மேலே போ, மேலே போட. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு அவனோட சோழியை வந்து முடித்து விட்டு இப்போ வந்துட்டு நம்ம இங்கே வந்தாச்சு. ஓகே, ஓகே கைஸ், வாங்க பயணம் செய்வோம். என்னாச்சு இது கைஸ், நடக்க முடியல. ஏய் என்னது? ஐயா அவன் வந்துட்டான் கைஸ். ஐயா என்ன எதுவுமே பண்ணிடாதா, கொண்டுடாத. சார் உங்களுக்கு காசு கூட தரேன் சார், என்ன எதுவுமே பண்ணிடாதீங்க. கைஸ் என்ன கைஸ் இது, ஸ்பைடர் பேசுது. என்ன விட்டு போ. அடிச்சு பொட்டலை மாதிரி கட்டிட்டாங்க கைஸ். ஐயா சரி வாங்க, இப்போ வந்துட்டு எப்படியாவது முன்னாடி வந்துட்டு போவோம். எப்படியோ வந்துட்டு அடித்து பொட்டலை மாதிரி நம்மளை கட்டி அப்படியே பேக் பண்ணி வச்சுட்டா நாம் அப்படியே எஸ்கேப் ஆகி வந்துட்டோம். ஸோ இது என்னது, இங்கே ஏதோ ஒரு குச்சி மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. ஓகே, எதுவுமே இல்லை கைஸ், வாங்க அப்படியே போயிட்டே இருப்போம். அவன் வராமல் இருந்தால் சரி, எப்படியாவது தப்பிச்சிடுவேன். வந்தானா அவ்வளோதான். ஓகே, இப்போதைக்கு இருக்கிற நிலைமைக்கு வந்தான்னா அவ்வளோதான் கைஸ். அப்படியே போடா போயிட்டே ஏறா. இங்கே நிற்காத, ஓடு. அப்படியே வலிக்கி குதிச்சுது. அப்பா வந்தாச்சு கைஸ். இப்போ வந்துட்டு இப்படியே தள்ளு. ஓகே கைஸ். ஐயா முடிஞ்சு கைஸ், சோடி முடிஞ்சு. இங்கே வேறு கத்திக்கிட்டு இருக்காங்க கைஸ். தண்ணி கேன் ஐ மீன் லாரி தண்ணி லாரி. இப்போ வந்துட்டு அப்படியே தள்ளு அப்படின்னு தள்ளிட்டு இப்போ வந்துட்டு ஓகே பின்னாடி வந்துடுவோம். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நமக்கான ஒரு பாதை கிடைத்து விட்டது. ஓகே வாங்க, அப்படியே இந்த பாறாங்களை எப்படியோ தள்ளிட்டு போயிட்டே இருப்போம். தள்ளுங்கடா எல்லாருமே. தள்ளு. என்னடா பாட்டு பாடிட்டு இருக்க? ஐயோ காய்ஸ், அந்த செலந்தி வளையன் வந்துட்டான். ஐயோ எதுவுமே பண்ணிடாதுடா. ஐயோ கொண்டுட்டான் கைஸ். சரி வாங்க ரீஸ்பான் ஆகும். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு பார்க்குறவங்கலாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைபு இதை 3 பண்ணிடுங்க. அப்போ தான் நானும் கொஞ்சம் ஜாலியாக இருப்பேன். ஸோ அப்படியே போயிட்டே இருப்போம். ஓடு நெஞ்சம் உண்டு நன்மை உண்டு, ஓடு ராஜா, நேரம் வரும் காத்து என்று பாரு ராஜா. ஓகே வாங்க போவோம். போடா நிற்காம ஓடா. போடா. என்னமோ பாட்டு பாடிட்டுருக்கேன் கிஸ். நான் ஒரு பைத்தியக்காரன். ஓகே வாங்க, அப்படியே வந்துட்டு போய் டேய் கொல்லை பண்ண பார்த்த கொன்னுடுவோம் உன்னைய. ஓடுறேன் எங்கிட்டு. வாங்க கிஸ், அவன்கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு வந்தாச்சு. ஓகே டேய் செத்துட்டியா? சப்ஜெக்டுக்கு உயிர் இருக்கு. ஓகே கைஸ் வாங்க அப்படியே போவோம். ஓகே யார் நீ செத்து கிடக்குற? ஐயா என்ன தலை உழுறது? ஐ மீன் ஐயோ போச்சுடா. நான் தெரியாமல் அந்த ரோப்பில் வச்சேன். அவங்க ட்ராப் வச்சுருந்தானுங்க. இப்போ என்ன பண்ணுவேன்? ஓகே கைஸ், எனக்கு சத்தியமாக தெரியாது கைஸ். நான் ஏதோ ஃப்ளூக்கில் இப்படி வந்தேன்.
எனக்கு இந்த கேம் பற்றி அவ்வளோ தெரியாது. இந்த வீடியோவில் வந்துட்டு ஃப்ளூக்கில் வந்துட்டு பண்ணது நிறையா இருக்கும் கைஸ். ஓகே வாங்க இப்போ வந்துட்டு இந்த ஒரு மரத்து மேலே ஏறி ஐயோ போச்சுடா. மரத்து மேலே ஏறி போகலான்னு பார்த்தா ஆனால் நம்மளை வந்துட்டு மேலே போக வச்சிட்டானுங்க. ஐ மீன் சொர்க்கத்துக்கு. ஓகே கைஸ் இப்போ வந்துட்டு நாம அப்படியே ஸ்பைடர்மேன் அப்படின்னு வந்துட்டு போயிட்டுருக்கோம். அப்படியே வந்துட்டு போயிட்டே இருக்கோம் கைஸ். நம்மளை யாரும் எதுவும் பண்ண முடியாது. ஓகே வாங்க இப்போ வந்துட்டு அப்படியே இது மேலே குதிச்சு ஓகே இப்போ வந்துட்டு இந்த குச்சி மேலே குதிச்சா ஏதாவது நடக்குமா? ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இந்த நேரத்துக்கு நம்ம போட்டு தள்ளியிருப்பானுங்க. ஓகே இப்போ வந்துட்டு ஐயா எனக்கு மிஸ் ரொம்ப ஆபத்தாக இருக்குது. இப்போ நான் எப்படி போவேன்? ஓச்சா அங்கே வந்துட்டு ஒரு பாறாங்கல் வந்துட்டு கட்டி வச்சுருந்தானுங்க. அது வந்துட்டு நான் இப்படி தெரியாமல் தப்பாக குதிச்சிட்டேன். ஓகே வாங்க இப்போ வந்துட்டு கரெக்டாக குதிப்போம். அப்படியே குதிச்சாச்சு. ஓகே இங்கேருந்து அப்படியே தாவி கரெக்டாக வரும்போது அவ்வளோதான் மிஸ் முடிஞ்சு. இங்கே இந்த மலையை பார்க்கும்போது இந்த ஹீல்ஸ் செருப்பு இருக்கும் பார்த்தீங்களா? ஐ மீன் ஹீல்ஸ் அந்த இது மாதிரியே இருந்துச்சு. ஹீல்ஸ் செப்பல் அது மாதிரியே இருந்துச்சு. ஸோ வாங்க. ஐயோ ஸ்பைடர் என்ன கருமாண்டா இது? என்னதுடா இது? ஏய் என்னதுடா இது? கிட்ட போனால் தள்ளி விழுது. என்ன நம்மளை கொல்லுமாடா? சொல்லுங்கடா எவனாது. சரி வாங்க இது அப்படியே. ஏய் யார்ரா நீ? இது இந்த லிவர்னால தான் அது ஒர்க் ஆகுது. ஸோ வாங்க இப்போ வந்துட்டு அப்படியே வந்துட்டு நம்ம போய்கிட்டு இருக்கோம். அதாவது ஐயோ நான் இப்போ தான் பண்ணுவேன். ஓகே இது முத்துப்பாண்டி கோட்டை. ஓகே வந்தாச்சு. ஓகே வயசு வந்துட்டு முத்துப்பாண்டி பார்த்து விட்டேன். ஓகே மேலே யாரு? டேய் யாருடா நீங்கள்? டேய் வந்துட்டு அந்த மேலே ஏறுற டக்குன்னு. டேய் என்னை பார்த்து ஏன்டா பயப்படுறீங்க? கோமாளிகான்ஸ் என்னை பார்த்து பயப்படுறானுங்க. நானே ஒரு அப்பாவி பிள்ளை. ஐ ஆம் இன்னசென்ட் பாய். நான் யார் தெரியுமா? இன்னசென்ட் பாய். ஓகே வாங்க இப்போ வந்துட்டு எவன்டா தூக்கில் தொங்க வச்சுருக்கீங்க? ஐயோ காய்ஸ் இப்போ வந்து எனக்கு புரிஞ்சிச்சு. அதோட டெக்னிக் என்னென்னா நம்ம ஆப்போசிட்டாக போகணும். நான் தெரியாமல் இப்படி வந்துட்டேன். ஸோ அதுவே ஒரு நமக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கான ஒரு வழியாக மாறி விட்டது. ஸோ வாங்க அவனே இப்போ வாடா. ஓகே கைஸ் இப்போ வந்துட்டு நம்ம தப்பிச்சாச்சு. ஐயோ அங்கே 1க்கு 2 ட்ராப் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நம்ம அந்த கையில் கட்டி வச்சுருக்கான் பார்த்தீங்களா? அந்த ட்ராப் ஒன்று. இப்போ இன்னொரு டேப் அங்கே செட் பண்ணி வச்சுருக்கான். ஏன்டா இவ்வளோ வெள்ளத்தனமாடா இருப்பீங்க? நான் உங்களுக்கு என்னடா இப்படி பாவம் பண்ணேன்? அதாவது இந்த கேமோட ஸ்டோரி என்னன்னு வந்துட்டு சொல்லிடுறேன். இவன் வந்துட்டு ஒரு காட்டுக்குள்ளே வந்துட்டு மாட்டிக்குவான். ஸோ இவன் வந்துட்டு ஒரு இவனோட சிஸ்டர் யாருன்னு தெரியல, சிஸ்டர் கூட போய் இருக்கணும். அதான் இந்த கேமோட ஸ்டோரியை. அதுக்குள்ளே ஏதாவது நிறைய அட்வென்ச்சர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதுதான் இந்த கேம் வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ வந்துட்டாங்க கைஸ். நான் வந்துட்டு பேசி அவனை கண்டுக்கவே இல்லை. வந்துட்டான்டா. டேய் நில்றா. ஐயோ நான் இப்போ என்ன பண்ணுவேன்? போகக்கூட முடியலையே. ஐயோ காப்பாற்றுங்க. ஓகே கைஸ் தேங்க்யூடா ஸ்பைடரே. ஓகே கைஸ் இப்போ அவனே நமக்கு வந்துட்டு வழியெல்லாம் சொல்லிக் கொடுக்குறான். தேங்க்ஸ்டா ரொம்ப. ஐயோ இப்போ வந்துட்டு அவன் வேறு பின்னாடி வேறு வரான். இப்போ நான் என்ன பண்ணுவேன்? அப்பா நல்ல வேலை. ஸோ வாங்க இப்போ வந்துட்டு அவனை இந்த பாறைங்களை ஏதாவது சாவடிக்கணும். சாவுடா. ஓகே கைஸ் அவன் வந்து செத்துட்டான். இப்போ கதறான் அப்படின்னு.
அப்பா காப்பாற்றுக்க. எப்படியோ அவங்ககிட்டேருந்து தப்பிச்சு வந்துட்டான். ஸோ பார்க்குறவங்களாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேங்களா. ஸோ அப்படியே இங்கேருந்து இப்படியே குதிச்சு போய் இது மேலே அப்படியே ஏறிடுவோம். ஓகே, ஏறிட்டு இது மேலே அப்படியே போயிட்டே இருப்போம். ஓடு செஞ்ச முண்டே நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம்போதும் காத்து இருந்த பாரு ராஜா. ஓகே, அப்படியே போயிட்டே இருப்போம். அப்படியே சறுக்கி போயிட்டே இருப்போம். ஓகே கிஸ், இப்போ வந்துட்டு நாம் வந்துட்டு போகிறோம், போய்கிட்டே இருக்கும். எங்கே போகிறோம் என்று தெரியவில்லை. ஐயோ ஸ்பைடரே, நீ எங்கே இங்கே? என்ன ஸ்பைடரே செத்துட்டியா? சாவுடா, என்னையாட கொலை பண்ண பார்த்த. ஓகே கேஸ், இப்போ வந்துட்டு இவனை வந்துட்டு போட்டு இல்லையாச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு நாம் எப்படி தப்பிக்க போகிறோம் என்று தெரியவில்லை. ஸோ வாங்க, எப்படி அதாவது அங்கே ஒரு முள் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. அதில் வந்துட்டு எப்படி தப்பிக்க போகிறேன்னு தெரியல. ஸோ வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே முள்ளாக இருக்குது. நான் இப்படி குதிச்சேன்னா இங்கே வந்துட்டு செத்துடுவேன். இப்போ திரும்பவும் அவனை கொல்லுவான். ஓகே, இப்போ வந்துட்டு திரும்பவும் அவன் என்னை கொல்லுவான். வாடா வாடா வாடா, இந்த வாட்டி என்னை கொல்றான். தைரியம் தான். அடா பாவி, திரும்பவும் கொண்டு கொல்ல வரான். மாப்பனே, நீ என் கையால் தான்டா உனக்கு சாவு. ஓகே, கொண்டுட்டாங்க, கொல்ல போகிறேன். ஓகே, அப்படியே இழுத்து இந்த ஸ்பைடரோட பாடியை தான் ஏதாவது பண்ணோம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸ்பைடரோட பாடி இதுக்கு பார்த்தீங்களா, அதை வந்துட்டு இந்த உருட்டி கீழே, அதாவது அந்த முள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த முள்ளில் வந்துட்டு இப்போ வந்துட்டு நாம் வந்துட்டு அந்த முள்ளில் வந்துட்டு இவனை வந்துட்டு தள்ளி விடணும். அதான் இந்த இது கான்செப்ட். ஸோ அந்த பக்கம் போயிட்டு இந்த வீடியோ வந்துட்டு முடிச்சுக்கலாம். ஸோ ஏன்னா இன்னும் பேபின்னல்லோ அதெல்லாம் பேபின்னல்லோ இது அப்டேட் இப்போ வீடியோ 23 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான். ஸோ கைஸ், இந்த பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைபு இதை 3 பண்ணிடுங்க. அப்போ தான் நானும் கொஞ்சம் ஜாலியாக இருப்பேன். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. ஸோ லிம்போ பார்ட் 2க்காக வெயிட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ பாய் கைஸ்.